2025 குரூப் 4 கவுன்சிலிங்கில் டைப்பிஸ்ட்டில் செலக்ட் ஆனவங்களுடைய லிஸ்ட்டை டிஎன்பிசி கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. அதை பற்றியான டீட்டெயில் இப்போ பார்க்கலாம். கலந்தாய்வின் மூலம் கீழ்கண்ட பதவிகளுக்கு தெரிவு பெற்றவர்களின் தெரிவு பட்டியல் விவரம் கீழ்கண்ட துறைகளின் நியமன அலுவலருக்கு 14/1/2026 மற்றும் 19/1/2026 ஆகிய நாட்களில் அனுப்பப்பட்டுவிட்டது என்ற விவரம் தெரிவிக்கப்படுகிறது. ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் திருவள்ளூர், ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் நாகப்பட்டினம், ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் நீலகிரி, ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் கள்ளக்குறிச்சி, ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் மதுரை, ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் ராணிப்பேட்டை, ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் தேனி, ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் திண்டுக்கல், ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் தஞ்சாவூர். கலந்தாய்வின் மூலம் கீழ்கண்ட பதவிகளுக்கு தெரிவு பெற்றவர்களின் தெரிவு பட்டியல் விவரம் கீழ்கண்ட துறைகளின் நியமன அலுவலருக்கு 14/1/2026 மற்றும் 19/1/2026 ஆகிய நாட்களில் அனுப்பப்பட்டுவிட்டது என்ற விவரம் தெரிவிக்கப்படுகிறது. ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் தருமபுரி, ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் கோயம்புத்தூர், ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் கடலூர், ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் செங்கல்பட்டு, ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் ராமநாதபுரம், ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் வேலூர், ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் ஈரோடு, ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் திருச்சி, ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் கலந்தாய்வின் மூலம் கீழ்கண்ட பதவிகளுக்கு தெரிவு பெற்றவர்களின் தெரிவு பட்டியல் விவரம் கீழ்கண்ட துறைகளின் நியமன அலுவலருக்கு 14/1/2026 மற்றும் 19/1/2026 ஆகிய நாட்களில் அனுப்பப்பட்டுவிட்டது என்ற விவரம் தெரிவிக்கப்படுகிறது. ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் மயிலாடுதுறை, ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் கரூர், வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை ஆணையரகம், வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை விழுப்புரம், வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை திருவண்ணாமலை, வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை திருவாரூர், வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை வேலூர், வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை மதுரை, வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை ஈரோடு. கலந்தாய்வின் மூலம் கீழ்கண்ட பதவிகளுக்கு தெரிவு பெற்றவர்களின் தெரிவு பட்டியல் விவரம் கீழ்கண்ட துறைகளின் நியமன அலுவலருக்கு 14/1/2026 மற்றும் 19/1/2026 ஆகிய நாட்களில் அனுப்பப்பட்டுவிட்டது என்ற விவரம் தெரிவிக்கப்படுகிறது. வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை கடலூர், வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை சென்னை, வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை தஞ்சாவூர், வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை கன்னியாகுமரி, கால்நடை பராமரிப்பு மற்றும் கால்நடை மருத்துவ சேவைகள் துறை, இந்து சமய அற நிறுவனங்களின் தணிக்கைத்துறை, தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை, வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை, வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை பயிற்சி பிரிவு. கலந்தாய்வின் மூலம் கீழ்கண்ட பதவிகளுக்கு தெரிவு பெற்றவர்களின் தெரிவு பட்டியல் விவரம் கீழ்கண்ட துறைகளின் நியமன அலுவலருக்கு 14/1/2026 மற்றும் 19/1/2026 ஆகிய நாட்களில் அனுப்பப்பட்டுவிட்டது என்ற விவரம் தெரிவிக்கப்படுகிறது. கைத்தறித்துறை, மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை, நில சீர்திருத்தத்துறை, முன்னாள் படைவீரர் நலத்துறை, கலை மற்றும் பண்பாட்டுத்துறை, ஆவண காப்பகம் மற்றும் வரலாற்று ஆராய்ச்சித்துறை, அரசு தலைமை வழக்கறிஞர். இந்த லிஸ்ட்டில் உள்ளவங்க அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கேன். அதோடைய லிங்கை இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துங்க.